வாழைக்காய் பஜ்ஜிக்கு வாழைக்காய் வந்து மேலே தோலில் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணி அப்படியே மெலிசாக அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அப்படியே மொல்லா கட் பண்ணி எடுக்கணும். நான் பஜ்ஜி சீவுற கட்டையில் கூட சீவலாம், நான் வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி கத்திலேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பஜ்ஜி சீவுற கட்டையில் கூட இந்த மாதிரி சீவிக்குங்க. இது வந்து ரெடிமேடாக பஜ்ஜி மாவு வந்து கடையில் விற்கிதுங்க. ஒரு 200 கிராம் அளவு நான் வாங்கியிருக்கிறேங்க. இதுலேயே உப்பு, காரம், பெருங்காயம் தூள் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடையில் ரெடிமேடாக விற்கிதுங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா பிசைய நல்லா சாஃப்டாக இருக்குது பஜ்ஜி. ஆயில் வந்து ஒரு 250 மில்லி அளவு தான் ஆயில் ஊற்றிருக்கிறேங்க. இந்த வாழைக்காவை நல்லா பஜ்ஜி மாவில் நல்லா தொட்டு அப்படியே போடணுங்க. திருப்பி நல்லா அதில் வந்து ஒட்ட வைக்கணும் மாவை வாழைக்காவில். உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டு தான் திருப்பணுங்க. நல்லா பஜ்ஜி வெந்த பிறகு தான். கையில் படாமல் மேலே தூக்குன மாதிரி போடுங்க. ஆயில் வந்து கையில் பட்டுற போகுது, தூக்குற மாதிரி அப்படியே போடுங்க கையில் படாமல். மொல்லா திருப்பி போடணுங்க. பருப்பு சாம்பாருக்கு வச்சுக்கலாங்க. தயிர் சாப்பாடு செஞ்சால் இந்த பஜ்ஜி போட்டு தொட்டுக்கலாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு ஈவினிங் டைம் காப்பி டீ வச்சு கூட இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு ஸ்நாக்ஸாட்ட சாப்பிட்லாங்க.
பஜ்ஜி வந்து நல்லா சிகப்பாக வர வரைக்கும் நல்லா வேக விடணுங்க. உள்ளே அப்போ தான் வாழைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா பஜ்ஜி மொறு மொறுன்னு இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பத்து நிமிஷத்தில் பஜ்ஜி ரெடி ஆகிடுங்க. இந்த பஜ்ஜிக்கு தொட்டுக்க வந்து சட்னி கூட ஆட்டிக்குங்க. சட்னி நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு குருமா வச்சுக்கிட்டா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க.